நெல்லை மாநகராட்சி 41வது வார்டில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்துக்கு உட்பட்ட 41வது வார்டு மக்கள் தங்கள் பகுதி கோரிக்கைகளை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் நடத்திய 41வது வார்டு கவன ஈர்ப்பு கூட்டம் ஜெபா கார்டன் அருகில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மாமண்ட 41வது வார்டு உறுப்பினர் சங்கீதா தலைமை வைத்தார். இது 7000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். குடிநீர் புதிதாக வாட்டர் டேங்க் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். பெருமாள்புரம் விரிவு அபிவிருத்தி திட்டத்தில் 1 முதல் 11 வரை உள்ள வரைபடங்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டியும் இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த கவன ஈர்ப்பு விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக பிரமுகர் ராதா சங்கர், 41வது வார்டை சார்ந்த ஆண்கள் பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் அதிகமானோர் கலந்து கொண்ட தகவல் கவனத்திற்கு வரப்பெற்றதும் உடனடியாக பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வஹாப் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். ஒப்பந்தக்காரர்கள் மூலம் மேற்கொள்ளும் பணி என்பதால் உடனடியாக இல்லாவிட்டாலும் படிப்படியாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுகிறோம் என்று அப்பகுதி மக்களிடம் உறுதி அளித்தார் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப். எல்கேஎஸ் டேங்க்ல வேலை பார்க்குறவங்க யாருன்னே தெரியாது, அவங்களோட பேர் தெரியாது. 2 பேர் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டார்டாக என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்டாக மீட்டரில் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி திறந்து விட்டு ஜனம் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம், என்ன தம்பி, என்ன சரவணன், நேற்றுலாம் வந்து வரக்காங்கலையே, 2 நாள் மட்டும் வரக்காங்களே கேட்டால், சாரி சார், நாங்கள் வந்து தண்ணி வர இடத்துல சுப்பிரமணிய இன்ஜினியர் சிவசுப்பிரமணிய சாரை கூப்பிட்டு நாங்கள் தண்ணி. திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் 41வது வார்டில் இன்று பெருந்திரளாக கவன ஈர்ப்பு விளக்க கூட்டம் ஒன்றை நடத்துகிறோம். 3 பிரதான கோரிக்கைகள். அந்த 3 பிரதான கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாடு. அது புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்த இடத்தில், பழைய நீர்த்தேக்க தொட்டி இடித்த இடத்தில் புதிதாக 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைத்தால் இந்த பகுதியில் உள்ள குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்படும். இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்த மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இது இருக்கும். கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். மேலப்பாளையம் மண்டல கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அதே மாதிரி நம்ம வார்டு சபா கூட்டம், தமிழக முதல்வர் சொன்ன வார்டு சபா கூட்டத்திலையும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். சென்ற வருடமே இது சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடக்க இருந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து மக்களிடம் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இதை செய்து தருவோம் என்று உத்தரவாதம் அளித்தார். ஆனால் இன்று வரை அது செய்து தரப்படவில்லை. இன்னும் அநேக இடங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யாத வீடுகள் அநேக ஏரியாக்கள் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இன்னொரு முக்கியமான கோரிக்கை, பெருமாள்புரம் விரிவு அபிவிருத்தி திட்டம் திட்ட சாலைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. 90% நிறைவேற்றப்பட்ட சாலைகள் அடுத்த கடைசி 10% உள்ள ஆட்கள் தரம் மறுப்பதாலும் சட்டத்தில் உள்ள சில சிக்கல்களாலும் அது ரத்து செய்யப்படுகிறது. அப்படி ரத்து செய்யப்படுவதால் தரமான சாலைகள் கிடைக்கிறது நம்மளுக்கு பறிபோகிறது. அது போக மழைநீர் குளங்களுக்கு செல்ல தடை ஏற்படுகிறது. இந்த 2 விஷயங்கள். அது போக பெருமாள்புரம் சீக்காலினி டேங்குக்கு மகிழ்ச்சி நகர் சம்பில் இருந்து ஒரு தனி பம்பிங் லைன் அமைத்து தர வேண்டிய இந்த 3 பிரதான கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. ராதாசங்கர் சமூக ஆர்வலர்.